come, let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்கிறது CSI சேகர சபை மார்த்தாண்டம். இந்த அழகிய தேவாலயத்தின் ஹிஸ்டரியை பார்க்கலாம் வாங்க. 1839 வருடம் மீட் ஐயர், ஆப்ஸ் ஐயர் ஆகிய இரு மிஷனரிகளும் இங்கே கொஞ்சம் பூமி வாங்கி ஒரு ஷெட் அமைத்து ஆலய ஆராதனை ஆரம்பித்தார்கள். இதுவே மார்த்தாண்டத்தின் முதல் சபை அல்லது தேவாலயம் ஆகும். கனம் G.O. நியூபோர்ட் ஐயர் முன்னாள் ஆலயமாக உபயோகிக்கப்பட்ட ஷெட்டை மாற்றி ஒரு சிறிய ஆலயம் கட்டி எழுப்பினார். இது இரண்டாவது ஆலயமாகும். மிஷனரி J. நோவால்ஸ் ஐயர் மேற்படி கட்டிடத்தை அதன் ஒன்றுக்கு பாதி நீளம் கூட புதிதாக கட்டி சேர்த்து பெரிதாக்கினார். இது மூன்றாவது ஆலயமாகும். போதகர் A. சாமுவேல் ஐயரின் பதவி காலத்தில் சபை மிக வளர்ச்சி அடைந்தது. 1913 ஆங்கில பள்ளி அரசாங்கத்திற்கு கைமாற்றம் செய்யப்பட்டது. எனவே இப்பள்ளி கட்டிடம் காலியாக இருந்தது. ஆகையால் மிஷனரி ஹாக்கர் ஐயரின் அனுமதியுடன் இக்கட்டிடம் ஆலயமாக மாற்றப்பட்டது. இது நான்காவது ஆலயமாகும். மார்த்தாண்டத்தின் இன்றைய வளர்ச்சிக்கு முழு முதற் காரணர் சிங்லேயர் ஐயர் என்றால் மிகையாகாது. நமது மிஷன் வளாகத்தில் காணப்படும் மிஷன் கட்டிடங்கள் அனைத்தையும் கட்டி எழுப்பிய சிற்பியும் அவரே ஆவார். கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை மிக பெருகியபடியால் ஒரு புதிய தேவாலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சபையார் சிங்லேயரிடம் முறையிடவே ஐயர் ஆலயம் கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு 1924 ஆண்டு ஜூலை 26 புதிய ஆலயத்திற்கு மூலைக்கல் ஸ்தாபித்து ஆலயம் கட்டும் நற்பணியை அவரே மேற்கொண்டார். இந்த ஆலயம் கட்டி எழுப்பும் பணியை ஐயர் தமது ஏனைய அன்றாட அலுவல்களுக்கிடையே ஆலயத்தின் அனைத்து பணிகளையும் நேரில் மேற்பார்வை செய்து வந்தார். ஆலய கோபுரத்தின் பக்கவாட்டில் அமைந்திருக்கும் கடிகாரம் 3 முகங்களை கொண்டதும் இவ்வாலயத்திற்கென ஸ்காட்லாந்து தேசத்தில் புகழ்பெற்ற ஒரு கடிகார தொழிற்சாலையில் பிரத்யேகமாய் தயார் செய்ததாகும். சிங்லேயர் ஐயர் 10 வருட காலம் அயராது உழைத்து அவர் மேற்பார்வையிலேயே கட்டி எழுப்பி 1933 வருடம் மே மாதம் 18 ஆலய பிரதிஷ்டையும் சிறப்பாய் நிறைவேற்றினார். வாங்க ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சிங்லேயர் நினைவு மண்டபம்.
இந்த மண்டபத்தில் தான் அநேக நிகழ்வுகள் நடைபெறும். இந்த மண்டபம் சபை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்க்லேயர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். இது ஆலயத்தின் பின்பக்கமாக காணப்படுகிறது. இங்கு சிறு பிள்ளைகள் வந்து கல்வி பயில்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது LMS பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கு ஒரு பெண்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. இதுவரை மார்த்தாண்ட சபை வளர்ச்சியும் CSI சர்ச்சு ஹிஸ்ட்ரியையும் கேட்டீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.